இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு எவ்வளவு அதிகாரம் வந்தாலும், நமக்கு எவ்வளவு வசதிகள் வந்தாலும், நமக்கு எவ்வளவு பணங்கள் வந்தாலும், ஒரு கூட்டம் கண்டிப்பாக நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, சொல்லுங்க சத்தமா, எதிராக தான் இருக்கும், நமக்கு விரோதமாக தான் இருக்கும், நமக்கு அப்படி பேசத்தான் செய்வாங்க. அது எங்கே போனாலும் சரி, எவ்வளவு நல்ல இடத்துல போனால் கூட அந்த மாதிரி சம்பவங்கள் வரும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு காலம் நம்ம செய்யக்கூடாத ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா, அவர்களை பழிவாங்கவோ இல்லை இந்த சத்துருவை முற்றிலும் நான் சங்கரிச்சிருவேன், அவர்களை முற்றிலும் துரத்திட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன், இவன் இருக்கிற வரைக்கும் எனக்கு சமாதானம் வராது, அதனால் இவனை பிடுங்கிறதற்காக நான் முயற்சி எடுப்பேன். அதே போல வேலையிலே ஒரு நாளும் எழும்பாதபடி சத்துருவை நீங்கள் அதன் பாட்டுக்கு விட்டீர்களே, ஆனால் நான் நம்புகிறேன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் சத்துரு ஓங்கி வளர்வதற்கு அனுமதிக்க மாட்டார். அவர்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்தி நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சங்கீதக்காரர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஐயோ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, படுக்கையில கிடக்கிற அவன் இனி எழும்ப மாட்டான், அவனுடைய கதை அவ்வளவுதான், அவன் முடிஞ்சிட்டான், அவன் இனி வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாருமே என்ன பார்த்து சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் தலையை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறேன். உங்க அம்மா உங்களை பார்த்து ஒருவேளை அவனுடைய கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் இருக்கிற சில சொந்தக்காரர்கள் உங்களை பார்த்து இனி அவன் பிழைக்கிறது கஷ்டம்னு ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இன்று இந்த ஆராதனையிலே என்னுடைய கரத்தையும் பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் தலையை உயர்த்துவேன், நான் உன் தலையை உயர்த்துவேன். நம்புறவங்க கரங்களை தட்டி அவர்கள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் தலையை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. பிரச்சனை இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், சூழ்நிலைகள் வரலாம், ஆனாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், ஆனாலும் என் தலையை உயர்த்துகிற தேவன். சொல்லுங்க, ஒரு 3 விசை சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் நீர் என் தலையை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறீர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக உங்கள் தலை உயரும். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்கள் தலை உயரும். எதிரிக்கு முன்பாக ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். கடன்காரர்களுக்கு முன்பாக ஒரு நாள் ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்கள் குடியிருக்கிற இடத்திலே ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்கள் எந்த இடத்திலே தள்ளப்பட்டீர்களோ அந்த இடத்திலே ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்கள் எந்த இடத்திலே ஆகாது என்று தள்ளப்பட்டீர்களோ கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இடத்திலே உன் தலையை நான் உயர்த்துவேன். ஆண்டவர் உங்களை குறைவாய் நினைத்த அந்த ஜனங்களுக்கு முன்பாக என்னுடைய தலையை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்ன நடந்தாலும் என் தலையை உயர்த்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் நம்புகிறேன் கர்த்தருடைய வருகை தாமதிச்சா இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள பல இடங்களில் கர்த்தர் உங்கள் தலைகளை கர்த்தர் உயர பண்ணுவார், தலைகளை நிமிர பண்ணுவார். நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கிறதை உங்களுடைய கண்கள் காணும். கர்த்தர் உங்களை சாட்சி சொல்ல வைக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைய இந்த ஆனாலும் அப்படின்ற வார்த்தை மிக ஒரு அழகான வார்த்தை. வேதத்தில் திரும்பவும் அப்படின்ற வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை, ஆனாலும் அப்படின்ற வார்த்தை நல்ல வார்த்தை, மறுபடியும் அப்படின்ற வார்த்தை நல்ல வார்த்தை. இப்படியே வேதத்தில் சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சின்ன வார்த்தையாக இருந்தாலும், அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப பரிச்சயமான வார்த்தையாக இருந்தாலும், அந்த வார்த்தைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சத்தியம் அடங்கி இருக்கும். அப்போ நேற்றைக்கு நான் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது இந்த ஆனாலும் அப்படின்ற இந்த வார்த்தை என்ன ரொம்ப தொற்றுச்சு. அப்படின்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வரும் அப்படின்னா ஒரு நாள். அப்போ அந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்றது அது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை. இப்போ இந்த ஆனாலும் என்கிற இந்த வார்த்தையை வைத்து ஒரு 3 காரியங்களை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். வேதத்தை திறந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? வாசிக்கலாம்.
நீங்கள் வந்து சங்கீதத்தில் நீங்கள் 37ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 37ஆம் சங்கீதத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 37ஆம் சங்கீதம் 25வது வசனத்தை வாசிக்க போகிறோம். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் இந்த ஆனாலும் அப்படின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நான் ஆனாலும் இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரன் அவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை வந்து நான் கவனிச்சுட்டே வர்றேன். எப்போலேருந்து கவனிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதிலிருந்து ஒரு காரியத்தை கவனிச்சுட்டே வரேன். நான் கவனிச்சுட்டே வரும்போது நிறைய பேர் கைவிடப்படுகிறத நான் பார்க்கிறேன், நிறைய பேர் தோற்று போகிறத நான் பார்க்கிறேன், நிறைய பேருடைய சன்னதி, நிறைய பேருடைய பிள்ளைகள் வந்து விழுந்து போகிறதை என்னுடைய கண்ணால நான் பார்க்கிறேன். ஒரு நாள் நல்லா இருந்தாங்க, இப்ப விழுந்து போயிட்டாங்க. ஒரு நாள் வந்து அவர்களுக்கு நிறைய ஆதரவு இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கைவிடப்படுறாங்க. ஐயோ இவங்க நல்லா இருந்தாங்களே, இன்னைக்கு இப்படி போயிட்டாங்களே. இப்படி என்னுடைய வாழ்க்கையிலே நான் அநேகம் பேரை நான் என்னுடைய சின்ன வயதிலிருந்து முதிர் வயது வரைக்கும் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஆனா இத்தனை 1000 பேருடைய வாழ்க்கை மாறி 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 கஷ்டப்படுது. நல்லா இருந்தவங்க கெட்டு போறாங்க, சுத்தி ஆட்கள் இருந்தவங்க ஒன்றுமில்லாமல் அப்படியே மாற்றப்படுகிறாங்க. ஆனா இவை எல்லாவற்றிலும் ஆனாலும் நான் ஒன்றை கண்டுபிடித்தேன், ஆனாலும் நீதிமானுடைய சன்னதி நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் கண்டது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆனாலும் அப்படின்ற இடத்துல கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை நீதிமானாய் இருக்கிற பட்சத்திலே, அவர்கள் உண்மையாய் வாழ்கிற பட்சத்திலே, இந்த உலகமே இடிந்து விழுந்தாலும், இந்த உலகமே அழிந்தாலும், சுற்றி இருக்கிற அத்தனை பேருடைய நம்பிக்கையும் அற்று போனாலும், சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் வசதியாய் இருந்தவர்கள் அடிமட்டத்திற்கு வந்தாலும் யார் கைவிடப்பட மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, நீதிமானுடைய சன்னதி கைவிடப்பட்டதையும் அவர்கள் ஒன்றுமில்லாமல் போனதையும் என் கண்கள் கண்டதே இல்லை. உங்க பக்கத்தில் நியாயம் இருக்குமானால், உங்க பக்கத்தில் நீதி இருக்குமானால், நீங்கள் உண்மையாய் வாழ்வீர்களே ஆனால், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்வீர்களே ஆனால், நீங்கள் பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வீர்களே ஆனால், நீங்கள் மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணாமல் வாழ்வீர்களே ஆனால், உங்களுடைய மனசாட்சிக்கு உண்மையாய் வாழ்வீர்களே ஆனால், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், இந்த உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் ஒரு நீதிமானுடைய சன்னதியை மட்டும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்னா, வெட்கப்படுத்துவதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் நீதிமானுடைய பட்சத்திலே இருக்கிறார். ஆண்டவர் நீதிமானை சோதித்து அறிகிறார். ஆண்டவர் நீதிமானை கர்த்தர் விரும்புகிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. நம்முடைய தேவன் அநீதியிலே பிரியப்படுகிற தேவன் அல்ல. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை ஒரு நாளும் வழங்காது இருக்கவே மாட்டார். இன்றைக்கு இந்த ஆராதனையில் நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுடைய அடிகளை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள், நீங்கள் செவ்வையான வழியிலே நடத்துங்கள். நான் உன்னை பார்க்குறேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், நீதிமான்களுக்கு வரும் பிரச்சனைகள் அநேகமாக இருக்கும். நீதிமான் விழுந்துட்டான்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இத்தனை வருஷமாக நான் ஒன்று பார்க்குறேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததையும் கண் காணவே இல்லை. தேவனுடைய பிள்ளையே, இந்த விஷயத்தில் நான் நீதிமானாக தான் நான் இருந்தேன், இந்த விஷயத்தில் நான் எந்த கேடும் நான் செய்யலையே, இந்த விஷயத்தில் என்ன நான் வந்து ஒரு துரோகமும் பண்ணலையே. ஆனால் ஆண்டவர் ஏன் என்னை இந்த பாதையில் நடத்துகிறார்? எனக்கு இந்த பாதை தான் நீடிக்குமா? நான் தோற்று போயிடுவேனா? ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் நீதியாய் வாழ்கிறதுனாலே நிச்சயமாய் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள்.
உங்கள் பக்கத்திலே நியாயம் இருக்குமானால் இன்றைக்கு எத்தனை பேர் அதை விரோதமாய் எடுத்து அநியாயம் செய்தாலும் ஒரு நாள் ஆண்டவர் அதை நீதியிலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஒரு நாள் நீங்கள் நிரபராதி என்கிறதை கர்த்தர் மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துவார். யோசேப்பை நிறுத்தின கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீதிமான் கைவிடப்பட்டதை நம்ம பார்க்கவே மாட்டோம். இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற உலகம் இல்ல, நீ கொஞ்சம் இந்த மாதிரி நடந்தாதான் இந்த உலகத்துல பிழைக்க முடியும், நீ இந்த மாதிரி பொய் சொன்னாதான் இந்த உலகத்துல வாழ முடியும், நீ இந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் இந்த உலகம் வந்து உன்னை இது பண்ணும், இல்லைன்னா இந்த உலகம் உனக்கு சப்போர்ட் பண்ணாது, உன்னை ஆசீர்வதிக்காது, நீ அந்த இடத்துக்கு முன்னாடி நீ கெட்டு போயிருவ, விழுந்து போயிருவ அப்படின்னு இந்த உலகம் சொல்லுது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்லவே இல்லப்பா, நீதிமான் கைவிடப்படுகிறதை என் கண்கள் கண்டதே இல்லை. ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு எப்படி இருந்தானாமா, அவனுடைய பார்ட்ல யோசேப்பு ரொம்ப கரெக்டா இருந்தான், தெளிவா இருந்தான். அவ்வளவுதான், ஒரு தீங்கும் செய்யல. தன்னுடைய எஜமானனுக்கு தீங்கு செய்யறதுக்கு அவன் நினைக்கல. தீங்கு செய்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, எஜமானன் பார்க்கல. ஆனா அவர் ஒரு தீர்மானம் எடுத்துட்டார், வேண்டாம், என்னுடைய எஜமானன் இவ்வளவு காரியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார்ல, நான் எப்படி அவருக்கு விரோதமான தீங்கு செய்வேன்? நான் தீங்கு செய்ய மாட்டேன். அதே போல அவருடைய மனைவி வந்து எத்தனையோ டைம் வந்து இல்லை ஒன்றும் இல்லை யாருமே பார்க்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவன் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, தீங்கு செய்யவே இல்லை. அப்போ இந்த நீதியாய் வாழ்ந்தது நிமித்தம், நியாயமாய் வாழ்ந்தது நிமித்தம் இந்த யோசேப்புக்கு கிடைச்சது என்ன? யோசேப்புக்கு என்ன கிடைச்சு? யோசேப்புக்கு சிறைச்சாலை கிடைச்சிருச்சு. யோசேப்பினுடைய கையிலே விலங்க போட்டாங்க, யோசேப்பினுடைய காலில் விலங்கு போட்டாங்க. பார்த்தவங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? இந்த யோசேப்பு நல்லவன் அப்படின்னு தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? ஐயோ, நல்லவனுக்கு இந்த உலகத்துல காலமே இல்லை, நல்லவனுக்கு இந்த உலகத்துல காலமே இல்லை, உண்மை பேசுறவனுக்கு இந்த உலகத்துல காலமே இல்லை. பாருங்க, அவருடைய எஜமானனுக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைச்சான், அவனுக்கு பாருங்க நல்லதே நடக்கல. பாருங்க, அந்த போத்திபாருடைய மனைவிடத்துல தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சான், அவனுக்கு நல்லதே இல்லை. நல்லது செய்தா இந்த உலகத்துல எதுவுமே கிடைக்காது போல, நல்லது செஞ்சா இந்த உலகத்துல வாழ முடியாது போல அப்படின்னு சுற்றி இருக்கிற அத்தனை பேர் நினைத்தார்கள். ஆனா வேதம் சொல்கிறது, ஒரு நாள் வந்தது, அன்று நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் அவருடைய கண்கள் கண்டதே இல்லை. பிரதர், உங்களுடைய கேரக்டரை யாராவது மாற்றணும்னு நினைச்சா நீங்க மாற்ற வேண்டாம். சிஸ்டர், கண்டிப்பாக அவர்கள் பொய் சொல்றாங்க, அதனால எல்லாத்தையும் வாங்குறாங்க, இவங்க இப்படி நடக்கிறாங்க, எல்லாத்தையும் வாழ்றாங்க. நீ பேதையா இருக்கிறியாப்பா, நீ பேதியா இருக்கிறியாப்பா, நீ 2 பொய் சொல்லு, நீ 2 திட்டு, நீ 2 பிரச்சனை பண்ணு, நீ இப்படி பண்ணாதான் இந்த உலகத்துல வாழ முடியும் என்று உங்களை சுற்றி இருக்கிறவங்க எத்தனை பேர் சொன்னாலும் நீங்க ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க, என் தேவன் நீதிமானை சோதித்து அறிகிறார். நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிகிறார். அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஒரு நாள் கர்த்தர் அவனை அந்த இடத்திலிருந்து எழுப்புவார். ஒரு நாள் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை அநேகர் பார்ப்பார்கள். அவருடைய சன்னதி நிச்சயமாய் வெட்கப்பட்டு போவது இல்லை. அவருடைய சன்னதி அப்பத்துண்டுக்கு இருந்து தெரிந்தது இல்லை. அவருடைய முன்னிலைமையை காற்றிலும் பின்னிலைமையை கர்த்தர் உண்மையின் நிமித்தம் ஆசீர்வதிக்கிறதற்கு தேவன் நல்ல கரங்களை, முழு பலத்தோட கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் என்னை தேவன் அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். எங்களுடைய ஊரில் வந்து இருந்த ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நியாயமான ஒரு மனிதர் அங்கே இருந்தார். ரொம்ப நியாயமான மனிதர். அப்படின்னா எதையுமே அவர் திருட மாட்டார். எதை அவர் திருடாததுனால, அவர் பொய் சொல்லாததுனால கூட வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் அவர் மேலே ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க. கோவப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா, நீ இப்படி நடக்கிறதுனால எங்களுக்கும் சேர்ந்த ஆபத்து, எங்களாலையும் எதுவும் சம்பாதிக்க முடியல, இவர் கொடுக்குற சம்பளத்தில் என்ன பண்ண முடியும், நம்ம ஏதாவது இந்த மாதிரி சைடாக ஏதாவது யோசிச்சாதான் நம்முடைய குடும்பத்தை நடத்த முடியும், நீ பண்ணலைன்னா பரவாயில்ல, நீ எங்கேயாவது வெளியில் போ, நீங்கள் எங்க கூட இருக்காத அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணி கடைசியில் இவர் போகாததுனால பிரச்சனை பண்ணி அவர் அந்த கம்பெனியை விட்டு, அந்த வேலை ஸ்தலத்தை விட்டு வெளியே அனுப்பினார்கள். அந்த இடத்தை விட்டு வெளியே போனதுக்கு பிற்பாடு அந்த மனுஷன் படாத பாடுபட்டார்.
அவருக்கு ஒன்றுமே வாய்க்கல, அவருக்கு நல்ல வேலை கிடைக்கல, அவருக்கு நல்ல சம்பளம் கிடைக்கல. இதனால் பல ஆண்டுகள் அவர் கஷ்டப்பட்டார். கஷ்டப்படும் போதெல்லாம் கூட வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டிட்டாங்க, பெரிய பெரிய மாளிகையை கட்டிட்டாங்க, அவங்கெல்லாம் கார் வாங்கிட்டாங்க. இவரை பார்க்கும்போது அப்படியே ஏளனமா, பிழைக்க தெரியாது இவனுக்கு பிழைக்க தெரியாது, இவன் எங்கள் கூட உட்காந்து யார் வேண்டான்னா, யாருக்கு இவன் சம்பாரித்து கொடுத்தா, யாருக்கு இவன் என்ன கடவுளே நல்ல பேர் கொடுத்தாரா, நிறைய வார்த்தைகளை சொல்லி அவரை ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க. ஆனால் அவர் ரொம்ப மனரம்யமாக இருந்தார். இல்லை, அதுக்காக என்னுடைய உண்மையை விட்டு நான் மனம் மாற மாட்டேன் என்கிற ஒரு பொருத்தனையோடு இருந்தார். ஒரு நாள் அவருடைய மகனை ஆண்டவர் எழுப்பினார். அந்த மகனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தார். அந்த பிள்ளைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு மைண்ட் வந்துச்சு. அவன் ஆரம்பித்த தொழில் என்ன தொழில் அப்படின்னா, இவங்க அப்பா வேலை பார்த்துட்டு இருந்தார் பாருங்களேன், அந்த தொழில் செய்ய வேண்டும் என்று ஒரு மனதில் ஏவப்பட்டு அந்த தொழிலை ஆரம்பித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்த்தி அவர் மரணம் அடையும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னார், ஆனாலும் நீதிமானுடைய சன்னதி கைவிடப்பட்டது, அவனுடைய சன்னதி அப்ப துண்டுக்கு இறந்து தெரிந்ததையும் என் கண்கள் கண்டதே இல்லை. பிரதர் வேண்டாம் பிரதர், அந்த அநியாயமான வாழ்க்கை வேண்டாம், அந்த அநியாயமான பணம் வேண்டாம், அந்த அநியாயமான பொருள் வேண்டாம், அந்த ஏமாத்துகிற காரியம் நமக்கு வேண்டாம். நான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ உள்ளதை உள்ளது என்று சொல், இல்லாததை இல்லாதது என்று சொல். ஒருவேளை பகைக்கப்பட்டாலும் கர்த்தர் அந்த இடத்துல உங்களை கைவிட மாட்டார். வேதம் சொல்கிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த சத்தியத்தை பேசும்போது நிறைய பேர் சொல்லலாம், பாஸ்டர் இந்த சத்தியம் எல்லாம் இந்த காலத்தில் எப்படி பாஸ்டர் செய்ய முடியும்? இல்லை, முடியாது. ஏன்னா உலகமே பொல்லாங்குக்குள்ளே விழுந்து கிடக்குது, உலகமே பெரிய தப்புக்குள்ளே விழுந்து கிடக்குது. இந்த உலகத்தை திருத்த முடியாது, இந்த உலகத்தை மாற்ற முடியாது, எங்கே போனாலும் அப்படி தான் நடக்குது, நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் நான் நம்புகிறேன், நீங்கள் மட்டும் உண்மையாய் வாழணும், நீதிமானாக வாழணும்னு ஒரு முயற்சி மட்டும் எடுங்க. நீதிமானாய் வாழும்போது வெறும் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, சுகமும் தேடி வரும். நீதிமானாய் வாழும்போது நமக்கு ஆரோக்கியத்தை வரும், நமக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துண்டுக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. ஆனாலும் என்கிற ஒரு வார்த்தையிலே கர்த்தர் முதலாவதாக நம்மோடு கூட பேசுகிறார். உன்னை எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ கைவிடப்பட போவது இல்லை, கைவிடப்பட போவது இல்லை. உன் சன்னதி அப்பத்துண்டுக்கு இறந்து திரிவது இல்லை. இன்றைக்கு இருக்கிற நிலைமை இனி நீடிக்காது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் சன்னதியை நான் பெருக பண்ணுவேன். நீ என்னிடத்தில் உண்மையாக இருந்தபடினால் உன் சன்னதி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நீதிமானாய் வாழ்ந்ததினால் ஹல்லேலூயா, என்னுடைய சன்னதி ஆசீர்வதிக்கப்படும். கைகளை உயர்த்தி ஒரு 3 விசை சொல்லலாம். ஆமென். நீதிமான் கைவிடப்பட்டதை, அவன் சன்னதி அப்பத்திற்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. எதுக்கு ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார் அப்படின்னு சொன்னா, நீங்க நீதிமானா வாழ்ந்தா ஒன்று நிச்சயம், நீங்க கைவிடப்பட மாட்டீங்கன்றது நிச்சயம். விசுவாசிக்கிறீங்களா? உங்க சன்னதி ஆசீர்வதிக்கப்படாதுன்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. நீங்க நீதிமானா வாழ்ந்தா உங்க சன்னதி தலையின் மேல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வர்த்திக்க பண்ணுவார். யாருடைய பணமும் எனக்கு வேண்டாம், யாருடைய பொருளும் எனக்கு வேண்டாம். எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்தது எனக்கு போதும், ஆண்டவர் எனக்கு தருகிறது எனக்கு போதும். நீதிமானாய் வாழ்வது சுலபம் அல்ல, ரொம்ப கடினம். ஆனால் நீதிமானாய் வாழ்ந்தால் எப்படி வாழலாம்னா, தலை நிமிர்ந்து வாழலாம். ஹல்லேலூயா. கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்து, கோடிக்கணக்கான பணத்தை சேர்த்து, நிம்மதியே இல்லாமல் பிள்ளைகளுடைய தலையின் மேலே சாபத்தை உண்டு பண்ணிட்டு இந்த உலகத்தை விட்டு போய் என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதுக்கு மாறாக இந்த உலகத்திலே என்னுடைய சன்னதிக்கு நான் என்ன சேர்த்து வைக்கணும்னா, ஹல்லேலூயா, நீதிமான் என்கிற ஒன்றை சேர்த்து வச்சாலே போதும். உங்கள் பிள்ளைங்க கைவிடப்பட மாட்டாங்க. சிஸ்டர், பிரதர்,
என் பிள்ளை உங்கள் பிள்ளைங்களே உங்களை பார்த்து கேட்கலாம், எனக்கு என்ன வச்சிருக்கிற, நீ உண்மைன்னு வாழ்ந்து என்ன கிடச்சிருச்சு, நீ இந்த மாதிரி நின்று என்னத்தை பார்த்த, நீ பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்ன உடனே உனக்கு எல்லாமே கிடச்சிருச்சா? நாங்கள் கஷ்டப்படுறோம்ல, நீ இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி வாங்காததுனால உனக்கு என்ன கிடச்சிருச்சு? நாங்கள் தானே இன்றைக்கி கஷ்டப்படுறோம். உன் கூட வேலை பார்த்தவங்கெல்லாம் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்குறாங்க, எவ்வளோ வந்துட்டாங்க, நீ ஒன்றும் இப்படி யாராவது கேட்குறாங்களா? உங்களுடைய உண்மையின் நிமித்தம் யார் உங்களை பகைச்சாலும், உங்கள் பிள்ளைகளே அந்த வார்த்தையை கேட்டாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் நீதிமானாக வாழ்ந்ததற்கு ஆண்டவர் நிச்சயம் உன் சன்னதியை ஆசீர்வதிக்காமல், நீங்கள் விட்டு கொடுத்ததற்கு ஆண்டவர் உங்கள் சன்னதியை ஆசீர்வதிக்காமல் போக மாட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்கள் அந்த மனுஷனோட எதிர்த்து நிற்காததற்கு ஆண்டவர் உங்கள் சன்னதியை ஆசீர்வதிக்காமல் போகவே மாட்டார். நமக்குள்ளேயே ஒரு தைரியம் இருக்கும், நீதிமானுடைய சன்னதி அப்பத்துண்டுக்கு இறந்து தெரிந்தது இல்லை. ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் அந்தரங்கத்திலே பார்க்கிறார், என்னை அந்தரங்கத்திலே கர்த்தர் பார்க்கிறார். உத்தமனாய் நடந்து மனதார சத்தியத்தை யார் தேவனுடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பெரிய வாசஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான்? ஹல்லேலூயா. அவன் மாசற்றவன், அவன் இருதயத்திலே சுத்தம் உள்ளவன், அவன் தன் தோழனுக்கு தீங்கு செய்ய நினையாதவன், அவனே நோக்கி பார்க்கிற கர்த்தர். கைகளை உயர்த்தி யாரோ ஒரு தடத்துல ஆண்டவர் ஜெபம் பண்றதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். யாரோ ஒரு தடத்துல ஆண்டவர் தெளிவா பேசுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நீதியா வாழ்ந்து என்ன கண்டேன் பாஸ்டர்? இத்தனை நாட்களும் நான் என்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து நான் என்னத்தை கண்டேன்? நான் அமைதியா போய் என்னத்தை பார்த்தேன்? நான் பொய் சொல்லாம இருந்து நான் என்னத்தை பார்த்துட்டேன்? நான் நிறைய துக்கப்பட்டுட்டேன், நான் நிறைய வருத்தப்பட்டுட்டேன், நான் நிறைய அவமானத்துக்குள்ள கடந்து போறேன். ஆனா ஆண்டவர் 2 வாக்கு கொடுத்தார். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்திற்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை. ஒரு கூட்டத்தினுடைய கண்கள் உங்களை காணும். எப்படி காணும் அப்படின்னா, நீதிமானாய் இருக்கிற பிள்ளைய கர்த்தர் கைவிட மாட்டாருங்கிறதை உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் பார்ப்பார்கள். கர்த்தருக்காக உண்மையாய் நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார் என்று உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சீக்கிரமாய் அறிந்து கொள்ளுவார்கள். அப்படிப்பட்ட சாட்சியை ஆண்டவர் உங்கள் மூலமாய் எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு நன்றியப்பா, நன்றியப்பா.